بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور حليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய அழைப்பை ஏற்று வந்து அவனுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்கிற நோக்கத்தோடு இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அவனுக்காக நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் எங்களிடத்திலே இருந்து அங்கீகரித்து வாடும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டும் மரணிக்கின்ற பொழுதும் உத்தமர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் அல்லாஹுவை நேசிக்கும் அழகிய ஆத்மாக்கள் என்கிற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழுகிற சூழல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஃபித்னாக்களுக்குள் அள்ளுண்டு போகிற, பாவங்களுக்குள் கரைந்து போகிற ஒரு சூழ்நிலை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுகிறது. பார்க்கிற திசைகளிலும் கேட்கிற செய்திகளிலும் பேசுகிற விஷயங்களிலும் பாவங்கள் அப்படியே மலிந்து போய் காணப்படுகிற ஒரு சூழலில் அல்லாஹுவை நேசித்தல் என்கிற விஷயத்தின் ஊடாக எப்படி நாம் எம்மை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு சில விஷயங்களை இன்றைய நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நிறைய பேர் நாம் வெளியிலே பேசாவிட்டாலும் உணரக்கூடிய ஒரு விஷயம், இபாதத்துகளில் எங்களுக்கு சரியான ஒரு ஆர்வம் கிடையாது. செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஒரு நேர தொழுகையையும் விட்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸு வேணும், குர்ஆனில் இருந்து நான் ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய வேண்டும், எல்லோரோடும் அன்பாக பழக வேண்டும், மனைவியோடு கோபப்படக்கூடாது, பிள்ளைகளோடு நான் பாசமாக இருக்க வேண்டும், என்னுடைய உறவினர்களை அடிக்கடி போய் சந்திக்க வேண்டும், நட்புகளை எல்லாம் புதுப்பிக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி செய்யக்கூடாது, தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் ஒவ்வொரு நாளும் சருகிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அந்த ஆர்வத்தோடு குர்ஆனை எடுத்து ஓதினால் மறுநாள் அந்த ஆர்வத்தோடு குர்ஆனை ஓத முடிவதில்லை. ஒரு நாளைக்கு முடியுமான அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அதே உணர்வோடு அதே சிந்தனையோடு மறுநாளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிற அந்த உணர்வு அப்படியே குறைந்து போகிறது. தொடர்ச்சியாக தொழ வேண்டும் என்று நினைத்து வருகிற நாம்
ஏதோ ஒரு கட்டத்தில் தவறி விடுகிறோம், எங்கோ ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு விடுகிறோம், எங்கோ ஒரு கட்டத்தில் பாவங்களிலே ஈடுபடுகிறோம். இப்படி எங்களை அறியாமல் சில தவறுகளும் எங்களை அறியாமல் சில நிகழ்வுகளும் எங்களுடைய ஆசைகளையும் மீறி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் இன்றைய காலகட்டத்தை நாம் கடித்துக் கொண்டிருக்கிறோம். யாருமே பெரும்பாலானவர்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள், அல்லாஹுவின் தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் வேண்டுமென்று பாவம் செய்ய வேண்டும் என்று போய் விழுந்து செய்பவர்கள் மிக அரிது. வேண்டுமென்றே தொழுகை கூடாது, தொழக்கூடாது என்று விடுபவர்கள் மிக அரிது. குர்ஆன் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி அதை ஓதாமல் விடுபவர்கள் மிக அரிது. எல்லோருடைய உள்ளத்திலும் அதை பற்றிய நல்லெண்ணம் இருக்கிறது, செய்ய வேண்டிய ஆசை இருக்கிறது. ஆனால் அவற்றில் இருந்து தவறி விடுகிறோம். அவற்றை செய்வதற்கு நேரம் எடுப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அவற்றை நாம் ஆசையோடு செய்வதற்கு ஏதோ ஒரு தடைக்கல், ஒரு முட்டுக்கட்டை முன்னால் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் தான் நானும் நீங்களும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். நான் சொல்லுகிற இந்த நிலை படிக்காதவர்களுக்கு, பாமரர்களுக்கு மட்டும் உரியதல்ல. ஆலிம்களாக இருக்கிற, தாயிகளாக இருக்கிற, பிரச்சாரகர்களாக இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான ஒரு நிலைதான். எல்லாவற்றையும் பேசுகிற விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் தவறி விடுவார்கள், ஏதோ ஒரு கட்டத்தில் தவறிழைத்து விடுவார்கள். எங்கோ ஒரு கட்டத்தில் அவர்களுடைய உணர்வுகள் எல்லை மீறி பாவம் செய்து விடுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது? ஏன் இந்த நிலை மாற்றம் அடிக்கடி எங்களுடைய உள்ளங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் ஒரு தவறை அடுத்தவர் செய்கிற பொழுது அந்த தவறை பார்த்து இவன் தவறு செய்கிறான் என்று நான் ஒரு வக்கீலாக இருந்து அதற்கு தீர்ப்பு சொல்லுகிற வாதா நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கொடுக்கிற அதே நேரம் அதே தவறு என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற பொழுது அதற்கு நியாயம் கற்பித்து நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவியை மீறி, என்னுடைய குடும்பத்தை மீறி, என்னுடைய பிள்ளைகளை மீறி, என்னுடைய நண்பர்களை மீறி ஒரு பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கும் அதை தாண்டி ஒரு நன்மையை நான் செய்ய போகிறேன் என்று ஆர்வமாக வருவதற்கும் என்னுடைய உள்ளத்தில் அவ்வளவு தைரியம் இருப்பதில்லை, அவ்வளவு பெரிய விருப்பம் இருக்கவில்லை. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு மனச்சோர்வு ஏற்படுகிறது. இந்த நிலையை இன்றிருக்கிற எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பேசுகிற பொழுது நானும் அந்த நிலையை உணர்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நிச்சயமாக இந்த நிலையை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். ஒரு நேரம் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று ஆசை வரும். ஒரு நாள் இரவு எழும்பி தஹஜ்ஜுத் தொழுவோம், பிரார்த்தனை செய்வோம். மறுநாள் அதே வேகத்தோடு அதே உணர்வோடு தொழுகிற ஆசை இருக்க மாட்டாது, விருப்பம் இருக்க மாட்டாது, உள்ளம் சோர்ந்து போகும். ஏதோ ஒரு சோதனை வருகிற பொழுது மட்டும், ஒரு கவலை வருகிற பொழுது மட்டும் அப்படியே ஓடோடி வந்து பள்ளிவாசலின் முன்சப்பிலே இருந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது கண்ணீர் வடிப்போம். அதே சோதனை கொஞ்சம் பழசாகிவிட்டால் தொழுகைக்கு வருவதே பிந்தி போய்விடும். சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொழ மாட்டோம். இது உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரை ஏற்படுகிற ஒரு சாதாரண சூழ்நிலை தான். ஒரு ஈமானியனை பொறுத்தவரை ஏற்படுகிற ஒரு சாதாரண சூழ்நிலை தான். ஆனால் இந்த சூழ்நிலை சரி செய்யப்பட முடியுமானது, இந்த உணர்வுகள் மாற்றப்பட முடியுமானவை. அந்த மாற்றம் அன்புக்குரிய சகோதரர்களே ஒன்றே ஒன்றால் மட்டும்தான் முடியும். அதுதான் நேசித்தல், அன்பு வைத்தல் என்று சொல்கிற ஒரு விஷயத்தின் ஊடாக அதை சாதிக்க முடியும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீது கொண்டிருக்கிற அன்பு, தன்னுடைய மனைவி மீது வைத்திருக்கிற காதல், அவள் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். அவளுக்கு கட்டுப்படுதல் என்கிற விஷயத்தில் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் தியாகம் செய்கிறான். மனைவி சொல்லிவிட்டால் மனைவி கோபப்படுவாள் என்பதற்காக தன்னுடைய தேவைகளை கூட, தான் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான காரியங்களை கூட விலகி நின்று பார்ப்பான் ஒரு கணவன். அன்பு ஒன்றுக்குத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே உள்ளங்களை ஆட்சி செய்கிற சக்தி இருக்கிறது என்பதை இன்றைய உலகியல் நடவடிக்கைகளில் நாம் புரிந்து கொள்கிறோம். காதலனுக்காக தற்கொலை செய்கிற காதலியும், காதலிக்காக உயிரை மாய்த்துக் கொள்கிற காதலனும் இருக்கிற ஒரு சமூக சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் தனக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக தான் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயத்தை அவனுடைய சொந்த தேவைக்காக அவன் மாறு செய்து விட்டான் என்றால் தன் மீது அன்பே இல்லை என்று சொல்லி அவனுடைய அத்தனை நன்மைகளையும் நிராகரிக்கிற மனைவிமார்கள் வாழுகிற சூழலில் அன்புக்குரியவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமியில் உள்ளங்களை ஆளுகிற மிக பெரும் சக்தி, உள்ளங்களை மாற்றுகிற மிக பெரும் சக்தி அன்பு என்று சொல்லுகிற, நேசம் என்று சொல்கிற ஒன்றுக்கு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஒரு நண்பன், அந்த நண்பனோடு சேர்ந்து நான் பயணம் செய்கிறேன். ஆனால் அவன் எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்கிறான். ஆனாலும் அவனின் மீது கொண்டிருக்கிற நேசம், அதை மௌனமாக நான் அங்கீகரிக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்ததில்லை.
அப்படி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தவன் அல்ல, ஆனால் நட்போடு இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்திற்காக அவனுடைய தவறுகளையும் மறைமுகமாக அங்கீகரிக்கிற நிலைக்கு வருகிறேன். காரணம் அன்பு. பிள்ளையின் மீது கொண்டிருக்கிற பாசம்தான். பிள்ளை என்ன செய்தாலும் அதை அப்படியே மூலமாக அங்கீகரிக்கிறேன். எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறேன். என்னிடத்திலே வசதி இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. ஆனால் மகன், ஒரு குழந்தை பிள்ளை ஆசைப்பட்டு என்னிடத்திலே கேட்டுவிட்டான். என்னுடைய மகள் என்னுடைய காலை பிடித்து, வாப்பா வருகிற பொழுது எனக்கு இதை வாங்கி வாருங்கள் என்று சொல்லிவிட்டான் என்பதற்காக யாரிடத்திலாவது கடன்பட்டு யாரிடத்திலாவது கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாட்டை அந்த பொருளை வாங்கி கொடுக்கிற பெற்றோரை, தந்தைமாரை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, காரணம் அன்பு, நேசம். இந்த நேசம் எப்பொழுது உரிய இடத்திற்கு போய் சேருகிறதோ அப்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன அந்த சோர்வு நிலையில் இருந்து மனிதன் இந்த உலகில் மாறி போகலாம் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றன. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இத்தனை பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் எங்களுடைய இபாதத்துகள் சார்ந்த, நடைமுறை சார்ந்த விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிப்பதற்கான அடிப்படை காரணம், நாம் நேசத்தை எதன் மீது வைக்க வேண்டுமோ, பாசத்தை யாருக்கு காட்ட வேண்டுமோ அந்த முதன்மைப்படுத்தலில் இருந்து நானும் நீங்களும் தவறி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மனைவிக்காக பாசம் காட்டுகிறோம், பெற்றோரோடு நேசமாக இருக்கிறோம், பிள்ளைகளோடு அன்பாக இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர்களோடு உறவாக இருக்கிறோம், நண்பர்களோடு நேசமாக இருக்கிறோம். அவர்கள் பேசவில்லை என்றால் பதறி போகிறோம், அவர்கள் சண்டை பிடித்தால் அப்படியே கவலையிலே சோர்ந்து போகிறோம். மனைவி ஒரு நாள் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அன்றைய நாளினுடைய எல்லா வேலைகளும் அப்படியே முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறோம். ஏன் இந்த வாழ்க்கை என்று அங்கலாக்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா என்று நினைக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் யார்? இந்த உலகத்தில் இவர்கள் எனக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? இவர்களின் மீது நான் இவ்வளவு நேசம் வைத்து, இவ்வளவு பாசம் வைத்து, அந்த பாசத்திற்காக என்னை அழித்துக் கொள்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன் என்றால், இந்த உலகில் எனக்கு வாழ்வை தந்து, வாழ்வின் அத்தனை வசதிகளையும் தந்து, எனக்கான அத்தனை சொத்து சுகங்களையும் தந்து, ஏன் இந்த உலகத்தில் நான் நேசிக்கிற அத்தனை பேரையும் எனக்கு தந்து, நான் பார்க்கிற பார்வை, கேட்கிற கேள்வி, சிந்திக்கிற மூளை, நடக்கிற கால்கள், விடிக்கிற கைகள் என்று என்னுடைய உடலின் உறுப்புகள் அத்தனையையும் தந்து, நான் வாழுகிற சூழலை அழகாக்கி தந்து, என் பார்வைக்கு கண்குளிர்ச்சியான மனைவியை தந்து, நான் பார்க்கிற பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற பிள்ளைகளை தந்து, எனக்கான ஒரு வாழ்வாதாரத்தை தந்து, என்னுடைய மானத்தை மறைக்க அழகான ஒரு இடத்தை தந்து, சுவாசிக்கிற காற்றை தந்து, நான் பார்க்கிற காட்சிகளில் அழகை தந்து, எனக்கான வாழ்க்கையின் அத்தனையையும் தந்து, என்னை ஒரு மனிதனாய் படைத்து, அந்த மனிதனிலும் குறைவற்றவனாய் படைத்து, எனக்கு அழகான வார்த்தைகளை தந்து, அன்பான வாழ்க்கையை தந்து, இந்த உலகின் அத்தனையையும் எனக்காகவே பார்த்து பார்த்து வடிவமைத்து, நான் எப்படி போக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்போது சிரிக்க வேண்டும், எப்போது அழ வேண்டும், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதில் எனக்கு ஆரோக்கியம், எதில் எனக்கு ஆரோக்கியமின்மை என்று அத்தனையையும் வடிவமைத்து, எனக்கான இந்த உலகத்தை மிக சிறப்பாக நான் இப்படி வாழ வேண்டும் என்று கற்பனை செய்திருந்தால் கூட அப்படி நடக்க முடியாத அளவுக்கு மிக அழகாக வடிவமைத்து, என்னை விட இந்த பூமியில் பல லட்சக்கணக்கான மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, பல கோடிக்கணக்கான மக்கள் உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு உடை இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், வசிப்பதற்கு இடம் இல்லாமல், வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல், அனர்த்தங்களோடு, பிரச்சனைகளோடு, யுத்தங்களோடு, அகதி முகாம்களிலே அனாதரவற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் என்னை இந்த பூமியில் இவ்வளவு அழகானவனாக அடையாளப்படுத்தி எனக்கான வாழ்வை கட்டமைத்த அந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை நான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன், எப்படி நேசிக்கிறேன் என்பதில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த பயணத்தினுடைய மிக அழகான முடிவு இருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், என்னுடைய தூக்கத்தின் மீது இருக்கிற நேசம் என்னால் சுபகு தொழுவதற்கு முடியாமல் இருக்கிறது. என்னுடைய நேரத்தின் மீது இருக்கிற அன்பு அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்கு நேரம் கொடுப்பதற்கு இயலாமல் இருக்கிறது. என்னுடைய சொத்துக்களின் மீது இருக்கிற நேசம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கோ, ஒரு பள்ளிவாசலுக்கோ, ஒரு மஸ்ஜிதுக்கோ, அல்லது ஒரு மதரசாவுக்கோ, அல்லது ஒரு பாடசாலைக்கோ, அல்லது ஒரு ஏழைக்கோ செலவழிக்க சொல்லும் போது என்னுடைய சொத்தின் மீது இருக்கிற நேசம் என்னை தடுக்கிறது. ஆனால் இத்தனை நல்லறங்களையும் எனக்காக செய்ய சொன்னவன், இத்தனையையும் தந்த என் உயிரை விட மேலான என் வாழ்தலின் அர்த்தத்தை எனக்கு சொல்லித் தந்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் தானே, அவனின் மீதான நேசம் என்னுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது?
இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இறை விசுவாசிகள், அல்லாஹ்வை நேசிக்கிற அழகிய ஆத்மாக்கள், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், இதயங்கள் நடுநடுங்கும், அவர்களுடைய உள்ளங்கள் பதறி போகும். ஏன்? அந்த ரப்பு எனக்காக எல்லாவற்றையும் தந்திருக்கிறான், அந்த ரப்புக்காக நான் இதையும் கொடுக்காது விட்டால் அவன் என்னிடத்தில் இருந்து பறித்துக் கொண்டால் லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன், அவன் செய்வதை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்வதை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதிகாரம் அவனுடைய கையில் இருக்கிறது. அவன் நாடியது மட்டும்தான் இந்த பூமியில் நடக்கும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத், யா அல்லாஹ், நீ கொடுத்ததை எவனும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை எவனும் கொடுக்க முடியாது. எல்லாம் அவனுடைய கைவசம் இருக்கிறது. நான் அவனுக்காக நேரம் எடுக்க தவறுகிற பொழுது, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை கேட்கிற பொழுது, இந்த உலகில் இந்த அவனை விடவோ ஒன்று என்னுடைய பார்வையில் நேசமாக தெரிகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, எல்லாம் என்னுடைய பார்வையில் வித்தியாசமாகத்தான் இருக்கும். இந்த உலகத்தை நேசிக்கிற அளவுக்கு அல்லாஹ்வை நேசிக்கவில்லை உறவுகளே. நீங்களே கொஞ்சம் உங்களுடைய ஈமானை பரிசோதித்துக் கொள்ளலாம். வெளியிலே ஒரு இடத்திலே இருக்கிறீர்கள், ஒரு சபையிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு இடத்திலே கிரிக்கெட் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், பொழுதுபோக்காக உங்களுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் பாங்கோசை உங்களுடைய செவிகளுக்குள் கேட்கிறது. இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இறை விசுவாசிகள் அல்லாஹ்வுடைய நாமம் கேட்டால், அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர அல்லாஹ் அக்பர் என்று கேட்கிற பொழுது வாங்கு சொல்லிவிட்டது, அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்டுவிட்டது. எனக்கான வாழ்வாதாரத்தை, வாழ்வியல் ஒழுங்கை, இந்த உலகின் நியாயாதிக்கத்தை, இந்த உலகத்தின் அதிகாரத்தை எனக்காக அமைத்து தந்த அல்லாஹ்வுடைய அழைப்பு, என்னுடைய எஜமானனுடைய அழைப்பு கேட்டிருக்கிறது. எனவே நான் இது அத்தனையையும் விட்டுவிட்டு ரப்புக்காக வரப்போகிறேன் என்று எழுந்து வந்தவர்கள் எத்தனை பேர், அந்த உணர்வோடு வந்தவர்கள் எத்தனை பேர் இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ்வின் மீது இருக்கிற நேசம் எப்படி இருக்கிறது? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் மீதான நேசம் என்பது அன்புக்குரியவர்களே அவனை உணர்ந்து வர வேண்டிய பாசம். வெறுமனே அல்லாஹ்வை ஒரு சர்வதிகாரியாக காட்டுவதால் வருகிற பாசம் அல்ல. அல்லாஹ் தண்டிப்பான் என்கிறவன் மீது வருகிற பயம் அல்ல, அது ஆழமான நேசம் அன்புக்குரியவர்களே. ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களை தூக்கி விட்டிருக்கிறான். எத்தனை கஷ்டங்களையும் பொழுது அல்லாஹ் யாருடைய தேவையும் இல்லாமல் உங்களை பாதுகாத்திருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உறவுகளே. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைமைகளும், உங்களுடைய பார்வை, உங்களுடைய உடலினுடைய செயற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவை. நானும் நீங்களும் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும், ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற உடலில் இருக்கிற ஒவ்வொரு நியமத்தை புடுங்கி எடுப்பதாக இருந்தால் இன்று பல பேர் ஜனாசாக்களாகத்தான் இருப்போம். இரவு முழுக்க பாவத்தை பார்த்துவிட்டு, பாவத்தை கேட்டுவிட்டு, கையடக்க தொலைபேசிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தொலைந்து போய் அதிகாலை எழும்புகிற பொழுது யார் இந்த பாவத்தை செய்தார்களோ அவர்களுடைய பார்வைகள் பறிக்கப்பட்டு குருடர்களாகத்தான் இந்த பூமியில் எழுப்பப்படுவது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்தால், உறவுகளை யோசித்து பாருங்கள், உலகில் அதிகமானவர்கள் குருடர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்? பேசுகிற நானும் நீங்களும் கூட. ஆனால் அவன் எல்லாவற்றையும் தந்துவிட்டு, எல்லா நியமத்துக்களையும் தந்துவிட்டு, அழகான நிம்மதியான தூக்கத்தையும் தந்து, அவன் தந்திருக்கிற பஞ்சனை மெத்தையிலே படுத்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்கிற பொழுதும் கூட அதிகாலையில் அதே ஆரோக்கியத்தோடு, அதே உணர்வோடு, அதே தைரியத்தோடு எழுந்திருக்கிற ஆற்றலை தருகிறானே அந்த ரப்பு, அவன் எவ்வளவு அன்பாளனாக இருப்பான். ஆனால் அவன் எவ்வளவு நேசத்துக்குரியவனாக இருப்பான். என்னுடைய மனைவிக்காக நான் ஓடி ஓடி உழைத்து உழைத்து செலவு செய்கிறேன். கஷ்டப்பட்டு நான் என்னை வருத்தி செலவழிக்கிறேன். நான் கொடுக்கிற ரூபாய்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, வருமானங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இன்னொருத்தனோடு அவள் தொடர்பாக இருக்கிறார். நான் விரும்பாத ஒன்றை அவள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நான் ஒருவரோடு பேசக்கூடாது என்றால் அவரோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இதை பார்க்காதே என்று தடை விதித்திருக்கிறேன், ஆனால் அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீ எவ்வளவுதான் பாசமுள்ள மனைவியாக அந்த மனைவியை நீ நினைத்திருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எதுவரைக்கும் அந்த மனைவியின் மீது அன்பு காட்டுவீர்கள்? நீங்கள் சொல்ல சொல்லுமாறு செய்கிறேன்.
நீங்கள் கொடுக்கிற அத்தனையையும் அனுபவித்துக் கொண்டு மாறு செய்கிற உங்களுடைய மனைவிக்கு எத்தனை நாள் பாசம் காட்டுவீர்கள்? ஆனால் பருவ வயதை அடைந்த நாளில் இருந்து அவனும் கட்டளையிடுகிறான், நானும் மாறு செய்கிறேன். அவனும் சொல்லித் தருகிறான், நானும் மாறு செய்கிறேன். வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறான், அனுபவித்து மாறு செய்கிறேன். சுகத்தை தருகிறான், ஆரோக்கியத்தை தருகிறான், வாழ்க்கையின் அத்தனையையும் தருகிறான், நானும் மாறு செய்கிறேன். உறவுகளே உறவுகளே, இன்னும் அந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே, இன்னும் அந்த ரப்பு அதே அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறானே. அந்த ரஹ்மான் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், எவ்வளவு பாசம் உள்ளவன். அவனின் மீது நான் எவ்வளவு நேசம் கொள்ள வேண்டும். நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது, ஒரு கடன் நாளைக்கு அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று இருக்கிற பொழுது, நான் சொல்லாத நிலையில் என்னுடைய தேவையை உணர்ந்து என்னுடைய ஒரு நண்பன் ஓடோடி வந்து, ஏன் கவலையாக இருக்கிறாய், இதோ என்னிடத்தில் இருக்கிறது காசு, இதை கொண்டு போய் அந்த கடனை அடைத்து விட்டு நீ சந்தோஷமாக இரு என்று சொல்லி அவனுடைய காசை தருகிற பொழுது, அந்த நண்பனை, அந்த உறவை வாழ்நாள் முழுக்க நன்றியோடு நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், நன்றி உள்ளவர்கள் அல்லவா நாம். இந்த நன்றியை நான் எல்லா சந்தர்ப்பம், நான் நோயுற்ற பொழுது ஆரோக்கியத்தை தருகிறான், நான் பசியோடு இருக்கிற பொழுது உணவளிக்கிறான், தாகத்தோடு இருக்கிற பொழுது தண்ணீர் தருகிறான், வாழ்க்கையின் கண்குளிர்ச்சிகளை தருகிறான், சுகமான எத்தனையோ பொழுதுகளை ஏற்படுத்துகிறான். நான் நினைக்கிற பொழுது என்னுடைய கடிவரை தேவைகளை நிறைவேற்றுவதற்கும், நான் நினைக்கிற பொழுது ஓரிடத்திற்கு போய் சேருவதற்கும் என்று எத்தனையோ விதமான நியமத்துக்களை நான் எதிர்பார்க்காமல், நான் கேட்காமல், நான் உதவி தேடாமல் ஓடோடி வந்து செய்து கொண்டிருக்கிறானே ரஹ்மான். அந்த ரப்பு, அவனின் மீது நான் எப்படி நேசிக்க வேண்டும்? அவனை எந்த அளவு உயரத்தில் வைத்து நேசிக்க வேண்டும்? எந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? அதே முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? அல்லாஹ்வை நேசிக்கிற அழகிய ஆத்மாக்கள் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழுகிற ஆத்மாக்கள். உறவுகளே, அல்லாஹ்வின் மீதான நேசம் உள்ளத்தின் அடியாளத்தில் இருக்கிற பொழுது இந்த உலகின் எந்த சக்தியாலும் அவனை அசைத்து விட முடியாது. அவன் அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிப்பான். இந்த உலகின் கஷ்டங்கள் கஷ்டங்களாக தெரியாது. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையையும் சஹாபாக்களுடைய வரலாற்றையும் படிக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் எதை புரிந்து கொள்கிறான்? எதை புரிந்து கொள்கிறோம் உறவுகளே? அவர்கள் இந்த உலகத்தின் மீது கொண்டிருந்த, இந்த உலகத்தின் சொத்துக்களின் மீது கொண்டிருந்த, இந்த உலகத்தின் சந்தோஷங்களின் மீது கொண்டிருந்த ஆசைகளையும் காதலையும் விட இந்த உலகத்தில் அத்தனையையும் தந்த எஜமானனின் மீது கொண்டிருந்த அன்புதான் அவர்களை யுத்த களங்களில் ஷஹீதுகளாகிற பொழுது கூட சந்தோஷமாக உயிர் துறக்கிற அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அவர்களுடைய உள்ளங்கள் கவலைகளை சுமந்து கொண்டு, அவர்களுடைய உள்ளங்கள் சோகங்களை சுமந்து கொண்டு ஓடி ஒளியவில்லை. அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வை நேசித்தார்கள். அவர்களை அல்லாஹ்வும் நேசித்தான், அவர்களை அல்லாஹ்வும் நேசித்தான். அல்லாஹ்வை நேசிக்கிற ஒரு ஆத்மா அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிற விஷயத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உறவுகளே, சின்ன சின்ன நல்லறங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்கிற பொழுது மட்டும்தான், அல்லாஹ்வின் மீது இருக்கிற நேசத்தோடு செய்கிற பொழுது மட்டும்தான் இந்த உலகத்தில் அதற்கான கூலி கிடைக்கும். உறவுகளே, அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு விஷயத்தை அன்புக்குரியவர்களை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகத்தின் அத்தனையும் முடிந்து போகிற ஒரு நாள் இருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். இந்த உலகம் முடிந்து மஹ்ஷருடைய வழி இந்த பூமியில் உருவாகிற ஒரு நாள் இருக்கிறது. கபருக்குழிக்குள் இருந்து நானும் நீங்களும் ஆடைகள் அணியாதவர்களாக, நிர்வாணிகளாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக அந்த உலகம் மாற்றப்பட்டிருக்கிற மஹ்ஷருடைய வழியில் இந்த பூமியில் பிளக்கப்பட்டு புற்றி செல்களாய் வெளிவருகிற ஒரு பொழுது இருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, அந்த நாள் மறுமையினுடைய நாள், இந்த உலகின் அத்தனையும் மாறி போயிருக்கிற நாள். கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற சூரியன் சில மைல்களுக்கு அப்பால் நிறுத்தப்படுகிற வேளை, உஷ்ணத்தின் கடுமையால் வியர்வை வெள்ளத்தில் அத்தனை ஆத்மாக்களும் தத்தளிக்கிற வேளை, எல்லோரும் ஒரு மைதானத்தில், உலகின் கோடான கோடி மக்களில் ஒரு மைதானத்தில் தாங்கள் செய்த தவறுகளுக்கும் இந்த பூமியில் செய்த பாவங்களுக்கும் அத்தனையையும் அனுபவிக்கிற அந்த மஹ்ஷருடைய வழி. அன்புக்குரிய உறவுகளே, அந்த நாளில் இந்த உலகில் யாருமே
உதவி செய்ய முடியாத நாள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. உறவுகளே, ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். எந்த மனைவிக்காக நான் ஓடி ஓடி உழைத்தேனோ, எந்த மனைவியுடைய பாசத்தை வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டேனோ, அந்த மனைவி தூரத்தை காணுகிற பொழுது என்னுடைய கண்ணிலே பட்டுவிடக் கூடாது என்று ஓடி ஒளிகிறாள். எந்த மகனுடைய பாசத்திற்காக, எந்த மகனுடைய நேசத்திற்காக வட்டி என்றும் பாராமல், ஏமாற்றம் என்றும் பாராமல், கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி செய்தேனும் அவனை படிப்பிக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் அத்தனை நேரத்தையும் செலவழித்தேனோ, அந்த மகன் கண்டு ஓடி ஒளிகிறான். எந்த பெற்றோருடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தேனோ, அந்த பெற்றோர் என்னுடைய கண் முன்னே ஓடி ஒளிகிறார்கள். யாருமற்ற அனாதரவான நிலையில் நான் தன்னந்தனியாக நிற்கிறேன். மஹ்ஷர் பெருவழி நான் பார்க்கிறேன். எல்லா மனிதர்களும் அல்லோல கல்லோலப்படுகிற காட்சி. நான் மட்டுமல்ல, அங்கிருக்கிற அத்தனை கோடி மக்களும் யா நஃப்ஸி என்கிற வேளை ஒவ்வொரு நபிமாராக மனிதர்கள் ஓடுகிறார்கள். அந்த காட்சியை மன்னராக லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளின் அதிகாரம் யாருக்குரியது? லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். உள்ளங்கள் மட்டும்தான் அந்த நாளில் யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். சுஜூது செய்யுமாறு அழைக்கப்படுகிற பொழுது அல்லாஹ்வை நேசித்த அழகிய ஆத்மாக்கள் மட்டும்தான் அன்புக்குரியவர்களை அந்த நாளில் கூட அந்த ரப்புக்கு முன்னால் சிரம் பணிகிற பாக்கியத்தை பெறுவார்கள். அந்த நாளில் இந்த உலகின் எந்த சுகங்களும் உங்களுக்கு பலனடி, எங்களுக்கு பலனளிக்க மாட்டாது. உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை அழைத்து கேட்பானாம், இந்த உலகில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும், இந்த உலகின் அத்தனை அதிகாரங்களையும், அத்தனை வளங்களையும் உனக்கு நான் தருகிறேன், இவை அனைத்தையும் எனக்கு ஈடாக தந்துவிட்டு இந்த வேதனையில் இருந்து நீ தப்பித்துக் கொள்கிறாயா என்று கேட்ட பொழுது எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக ஒரு 10 ரூபாய் தாருங்கள், ஒரு 100 ரூபாய் தாருங்கள் என்று கேட்ட பொழுதெல்லாம் பஞ்சம் பாடியவர்கள், அல்லாஹுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்து அல்லாஹுடைய மாளிகைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது தன்னுடைய நேரங்களையும் தொழிலையும் சொல்லி நேரமில்லை என்று சொல்லி தவிர்த்து கொண்டவர்கள், அல்லாஹுக்காக குர்ஆன் ஓதுங்கள் என்று சொன்ன பொழுது வேலை இருக்கிறது, குர்ஆன் ஓதுவதற்கு நேரமே கிடைக்கவில்லை என்று சொன்னவர்கள், அல்லாஹுக்காக வாருங்கள் இன்னொரு சகோதரனோடு போய் பேசுவோம் என்று சொன்ன பொழுது தங்களுடைய வரட்டு கௌரவத்தால் முடியாது என்று சொன்னவர்கள், அல்லாஹுக்காக என்று எதையும் இழப்பதற்கு தயாராகாதவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுவார்களாம், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் உனக்கு ஈடாக தந்துவிட்டு, இந்த உலகத்தில் உள்ள அத்தனையையும் ஈடாக தந்துவிட்டு இந்த வேதனையில் இருந்து நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது ரப்பு சொல்லுவானாம், என்னுடைய அடியானே, இதைவிட மிக அற்பமானதை தானே நான் உன்னிடத்தில் கேட்டேன், எனக்கு கட்டுப்படு, என்னை நேசித்து வாழ், என்னோடு அன்பாக இரு, என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளி என்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தானே உன்னிடத்திலே கேட்டேன் என்று அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் மறுமையில் சொல்லுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை நேசிக்கிற அழகிய ஆத்மாக்களிடத்தில் இந்த இபாதத்துகளில் பெரும் பாரம் இருக்காத உறவுகளே. என்னுடைய நேசன் ஒருத்தன், அவனை சந்திக்க வேண்டும், என்னுடைய வீட்டு வாசலை வந்து தட்டுகிறான், அவன் எனக்கு உதவி செய்வதற்கு தயாராக வந்திருக்கிறான், நீ ஏதாவது என்னிடத்திலே கேளு, நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். தரக்கூடிய சக்தியும் அதிகாரமும் அவனிடத்தில் இருக்கிறது, அவன் அப்படி ஒரு பதவியிலே இருக்கிறான், அப்படி ஒரு தகுதியிலே இருக்கிறான். இப்பொழுது நான் என்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவனிடத்திலே போய் என்னுடைய தேவைகளை கேட்பதில் நான் ஆர்வம் காட்டுவேனா, அல்லது இவன் என்ன கேட்பது, இவனிடத்தில் நான் என்ன கேட்பது என்று சொல்லி அவனை புறக்கணிப்பது புத்திசாலித்தனமாக இருக்குமா? உறவுகளே, ஒவ்வொரு நாளும் பின்னிரவின் வேளையில் இந்த உலகின் அதிபதி, என் உயிரை விட மேலானவன், இந்த உலகத்தை படைத்த ரப்பு, எனக்காக எல்லாவற்றையும் செய்து தந்தவன், அடிவானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்தில் தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறார்களா, தேவைகளை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா, பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் கேள்வி கேட்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, அதை புறக்கணித்து விட்டு தூங்கிக் கொண்டிருப்பது எப்படி புத்திசாலித்தனமாக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற நேசமாக இருக்க முடியும்? உறவுகளே, அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை ஆழமாக நேசிப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, இந்த பூமியிலே அவர்கள் பணிவோடு வாழுவார்கள், பெருமையோடு வாழ மாட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் தாழ்ந்த மனப்பான்மை இருக்கும். தாழ்வு மனப்பான்மை என்பது அவர்களை அழித்துக் கொள்கிற மனப்பான்மை அல்லாது அடுத்தவர்களை விட நான் உயர்ந்தவன் என்கிற மமதை இல்லாமல் வாழ்வார்கள்.
அல்லாஹ்வுக்காக வாழ்பவர்களிடத்தில் இருக்கிற மிக பிரதானமான பண்பு அன்புக்குரியவர்களே, வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலூ ஸலாமா. அறிவியினர்கள் அவர்களோடு எதிர்கொண்டு தர்க்கம் செய்கிற பொழுதெல்லாம் அவர்களை புறக்கணித்து கடந்து சென்று விடுவார்கள். அறிவினர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் சொல்பவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். உறவுகளே, அல்லாஹ்வை நேசிக்கிற ஆத்மாக்களுடைய உள்ளத்தில் அமைதி இருக்கும். அல்லாஹ்வை நேசிக்கிற ஆத்மாக்களுடைய உள்ளத்தில் ஆசை இருக்கும். இந்த உலகம் அற்பமாக தெரியும். எதையும் அல்லாஹ்வுக்காக இழக்கிற பொழுது சந்தோஷம் இருக்கும். எதையும் அல்லாஹ்வுக்காக செய்கிற பொழுது இன்பம் இருக்கும். வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகிற பொழுது கூட என்னுடைய ரப்பு, என்னுடைய நேசன் என்னை கைவிட மாட்டான் என்கிற ஆழமான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை ஆழமாக பதிகிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கும். இந்த உலகம் அவர்களுக்கு இன்பமாக இருக்கும். அப்படி அமைதி நிறைந்த ஆத்மாக்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வை நேசிக்கிற அழகிய ஆத்மாக்கள் அவர்களுடைய குடும்பங்களில் சந்தோஷமாக இருப்பார்கள். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளிலும் எங்களுடைய மனைவிமார்களிலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை நீ தந்துவிடு. எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு தலைவர்களாக நீ ஆக்கிவிடு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நரகத்தை பயப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நேசிக்கிற ஆத்மாக்களுடைய உள்ளங்கள் அப்படித்தான் இருக்கும். உறவுகளே, இன்று நாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்கிற தவறுகள் எல்லாமே அன்புக்குரியவர்களே ஒட்டுமொத்தமாக அது தராதரப்படுத்தப்படலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது நேசமின்மையின் காரணம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பொருளாதார சம்பாத்தியம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கிறது என்றால், நான் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது ஒரு வட்டி வங்கியோடு தொடர்பு பட்டு லோன் எடுத்து கடன் எடுத்து என்னுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், அடுத்தவனுடைய சொத்தை அநியாயமாக அபகரிக்கிறேன் என்றால், இன்னொருவருடைய காணியை வடகை ஒரு சான் அளவேனும் என்னுடைய பகுதிக்குள் சேர்த்து அடைப்பதில் சந்தோஷப்படுகிறேன் என்றால், அடுத்த வீட்டுக்காரனோடு அடிக்கடி சண்டை பிடிக்கிறேன் என்றால், என்னுடைய நேரங்கள் போதை பாவனையில் சந்தோஷம் அடைகிறது என்றால், என்னுடைய வார்த்தைகள் தூசண வார்த்தைகளாக மோசமான வார்த்தைகளாக இருக்கிறது என்றால், என்னுடைய மறைவான இரகசிய நேரங்கள், நான் தனித்திருக்கிற நேரங்கள், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்பி இருக்கிற நான் என் தனிமையை அவனுக்கு மாற்றமாக கழிக்கிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, என்னுடைய இறை நேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு அது. ஒருவர் தனிமையிலே என்னுடைய கையடக்க தொலைபேசியில் என்னுடைய வீட்டின் ரூமிலே இருந்து நான் செலவழித்து போட்ட நெட்டை வைத்து நான் தனிமையில் இருந்து ஒரு ஆபாச காட்சியை பார்க்கிறேன், ஒரு சினிமாவை பார்க்கிறேன். மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. இல்லை, நான் தெரிந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறேன். மனைவியை நேசிக்கிறேன், தெரிந்தால் அவள் சண்டை பிடிப்பாள். பிள்ளைகளை நேசிக்கிறேன், தெரிந்தால் எனக்கு அவமானமாக போகும். இதெல்லாம் என்னுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் அதே தனிமையில் நான் காரிருளில் இருந்தாலும் கூட என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, அந்த ரப்பின் மீது கொண்டிருந்த நேசம் எங்கே போனது? இந்த உலகத்தின் அத்தனை பேரையும் விட அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே நான் இந்த உலகத்தின் அத்தனை பேரையும் நேசித்து விட்டு அல்லாஹ்வை தனிமையில் புறக்கணிக்கிறேன். வெளியிலே வந்தால் நான் யோக்கியனாக இருக்கிறேன், கண்ணியவானாக இருக்கிறேன், அடுத்தவர்கள் என்ன செய்தாலும் அப்படியே மன்னித்து விடுகிறேன். கோபம் என்பது மருந்துக்கும் கிடையாது. வீட்டுக்குள் போனால் நிறம் மாறி போகிறேன். மனைவி சின்ன விஷயத்தை பேசினாலும் கோபம் வருகிறது, எதையும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. வெளியிலே இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கிற நான், என்னுடைய ரப்பு அவருடைய தூதர் மூலமாக ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் தான் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய நேசம் உள்ளத்தில் அப்படியே இல்லாமல் போயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நேசியுங்கள், அல்லாஹ்வை நேசியுங்கள். அல்லாஹ்வை நேசிக்கிற பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வை நேசித்தல் என்பது அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது, அல்லாஹ்வுக்கு தக்வாவோடு வாழ்ந்து கொள்வது. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். அல்லாஹ் நல்லவர்களை நேசிக்கிறான், இறை விசுவாசிகளை நேசிக்கிறான். அல்லாஹ் பயபக்தி உள்ளவர்களை நேசிக்கிறான், நீதம் செலுத்துபவர்களை நேசிக்கிறான், தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான், பரிசுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் நேசத்தினுடைய ஒரு பகுதியை குர்ஆனிலே அடுக்குகிறான். 16 வசனங்கள்
வசனங்களில் அல்லாஹ் அவன் யாரை யாரை நேசிக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் 16 இடங்களில் அல்லாஹ் அவன் யாரை நேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். பெருமையோடு கர்வத்தோடு இந்த பூமியில் நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களை இந்த பூமியில் நேசிக்க மாட்டான். அநியாயம் செய்பவர்களை இந்த பூமியில் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் 16 வசனங்களில் பட்டியல் போடுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் மிக முக்கியமானது உறவுகளே. அல்லாஹ்வுடைய நேசம் மிக முக்கியமானது உறவுகளே. எதை கொண்டு போக போகிறோம்? உங்களுடைய கடைசி நேரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்களுடைய கடைசி நேரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உயிர் பிரிகிற கடைசி வேளையில் உங்களுடைய வாழ்க்கையின் அத்தனையையும் இழந்திருக்கிற அந்த நொடியில் நீங்கள் சக்கராத்தினுடைய வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு கடைசி நேரம் கைதரப்போவது யார்? நீங்கள் கடைசியாக சந்திக்க போவது யாரை? உங்களுடைய கபருக்குழிக்குள் உங்களை கொண்டு போய் வைத்து அடக்கிவிட்டு வந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தின் எந்த நேசராவது, நீங்கள் யாருக்காகவெல்லாமோ வாழுகிறீர்களே, யாராவது ஒருத்தர், அன்புக்குரிய சகோதரர்களே, சவால் விடுகிறேன், உங்களுடைய கபருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு இரவு உங்களுடைய உயிர் நேசர்களில் யாராவது ஒருத்தர் ஒரு நாள் ஒரு பெட் போட்டு தருகிறேன், ஒரு இரவு இவருடைய கபருக்கு பக்கத்திலே படு என்று சொன்னால், தூங்கி எழுந்து விட்டு வா என்று சொன்னால் யாராவது வருவார்களா? யாராவது உங்களுக்கு உதவியாக இருப்பார்களா? யாருமே இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி செல்ல போகிற நாம் இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் நேசித்து அல்லாஹ்வை இழக்கிறோமே. அன்புக்குரியவர்களே, கடைசியில் யார் எனக்கு கை தருவானோ அவனை நேசிப்பதுதான் என்னுடைய புத்திசாலித்தனம். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த பூமியில் எதுவும் உங்களின் மீது தாக்கம் செலுத்தாது. எல்லா கவலைகளும் உங்களின் மீது தாக்கம் செலுத்தாது. உங்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதனூடாகத்தான் அமைதி அடையும். வெறுமனே அந்த நினைவுபடுத்தல் என்பது உறவுகளே, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது அல்ல, அல்லாஹ்வை ஆழமாக நேசிப்பது. அல்லாஹ்வை ஆழமாக நேசிப்பது. அல்லாஹ் அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை ஒரு மந்திர சக்தியாக என்னுடைய உள்ளத்தில் ஆழ ஊடுருவ வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், அல்லாஹ்வின் மீது ஒருத்தன் சத்தியம் செய்து விட்டால், அதற்கு அடுத்த வார்த்தை பேசுவதற்கு என்னுடைய உள்ளம் இடம் கொடுக்க கூடாது. நான் அல்லாஹ்வை நேசிப்பவன், அல்லாஹ்வுக்காக இதை செய்யுங்கள் என்று கேட்டுவிட்டால் உடனடியாக அடிபணிகிற மனோநிலையின் இடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்கிற அழகிய ஆத்மாக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வா மனைவியா என்று வந்தால் அல்லாஹ்வை முற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வா குடும்பமா என்று வந்தால் அல்லாஹ்வை முற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வா தொழிலா என்று வந்தால் அல்லாஹ்வை முற்படுத்த வேண்டும். எனக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் ஜொப் கிடைக்கிறது, ஆனால் அந்த ஜொப்பை எடுப்பதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும், ஒரு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுப்பதற்கான ஜொப் என்னை தேடி வருகிறது. உலகின் புத்திசாலிகள் எல்லாம் சேர்ந்து அறிவுரை சொல்லுவார்கள். நான் நேசித்த எல்லோரும் சொல்லுவார்கள், 5 லட்சம் தானே இருக்கிறது, கையிலே இருக்கிறது, கொடுத்து விட்டு இதை எடு, எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். இப்பொழுது போராட்டம் வரும். நான் இந்த உலகத்தின் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை நேசிக்கிறேனா, அல்லது அதைவிட பல கோடிக்கணக்கான, பல பில்லியன் கணக்கான, அல்லது மதிப்பே இல்லாத சொத்துக்களின் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வை நேசிக்கிறேனா? அவன் லஞ்சம் கொடுப்பது ஹராம் என்று சொல்லி இருக்கிறான். லஅனல்லாஹு ராஷிய வல் முர்தஷி. லஞ்சம் கொடுப்பவனுக்கும் லஞ்சம் பெறுபவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அவனுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவன் சபித்திருக்கிறான். அந்த சாபத்துக்குரியவனாக நான் மாறி என்னுடைய உயிர் நேசனாகிய அல்லாஹ்வின் மீது இருக்கிற அன்பை திறந்து இந்த தொழிலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது இந்த தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய ரப்பினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பாசத்தை நிலைநிறுத்த வேண்டுமா? இப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, உங்களின் மீதான அல்லாஹ்வினுடைய மஹப்பத் எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுகிற தன்மை அது. வீட்டிலே திருமணம் நடக்கிறது. திருமணத்திலே அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. குடும்ப தலைவராக தீர்மானம் எடுக்கிற கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ஊர் வளமையை செய்தால், இந்த வளமையை செய்தால் உங்களுடைய குடும்பம் எல்லாம் உங்களை நேசிப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களோடு இதை செய்யுமாறு உங்களை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரண்டி நடத்த வேண்டும், சீதனம் கொடுக்க வேண்டும், மணமகளை தொழுகை இல்லாமல் அலங்கரித்து வைக்க வேண்டும், அடையாளம் போடுதல் கலாச்சாரங்களை நடத்த வேண்டும், எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் போராட்டம். இந்த குடும்ப உறவா, இவற்றையெல்லாம் தடுத்த என்னுடைய ரப்பா, இவற்றையெல்லாம் செய்து எதை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிற என்னுடைய ரப்பா, எனக்கு இந்த பிள்ளையை அன்பளிப்பாக தந்தவன் யார்? இந்த பிள்ளையை அவன் நினைத்தால் நான் அவனுக்கு மாறு செய்கிற அந்த நொடி மணமேடையில் வைத்தே அந்த பிள்ளையினுடைய உயிரை அவன் பறித்து விட்டால் யார் கேள்வி கேட்க முடியும்?
திருமணம் முடிக்காமலே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவன் பிரித்து விட்டால் யார் அவனிடத்தில் கேள்வி கேட்க முடியும்? நான் அவனுக்கு மாறு செய்கிற பொழுதெல்லாம் அவனை நீ பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கிறான் என்று எந்த ஒரு சக்தியும் மற்றவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறேனே, அவனுடைய சக்தியை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய தைரியத்தை, அவனுடைய குதிரத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவன் தினம் தினம் இறக்க ஆரம்பித்தால் என்னால் எப்படி ஈடு கொடுக்க முடியும்? அப்படி என்றால் என்னுடைய ரப்பு எனக்கு அன்பளிப்பாக தந்த என்னுடைய மகளை அவனுக்கு முழுமையாக மாறு செய்து நான் திருமணம் முடித்து வைக்கிற பொழுதோ இந்த உலகின் சொந்தங்களுடைய விருப்பங்களை மட்டும் பார்த்து அவர்கள் அப்படி சொல்லுவார்கள், இவர்கள் இப்படி சொல்லுவார்கள், குடும்பத்தில் அப்படி கதைப்பார்கள் என்று சொல்லி நான் திருமணம் முடித்து வைக்கிறேன். அந்த திருமணத்தின் அந்த நாள் என்னுடைய பிள்ளையினுடைய உயிரை, அவன் தந்த அன்பளிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், நீ எனக்கு மாறு செய்து விட்டாய் என்று பறித்துக் கொண்டால் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த சொந்தங்களும் சேர்ந்தாவது அந்த பிள்ளையினுடைய உயிரை தந்து விடுவார்களா? அந்த பிள்ளையினுடைய உயிரை தந்து விடுவார்களா? முடியாது என்றால் அவன் தந்த அன்பளிப்பை அவன் நினைத்த நேரத்தில் எடுப்பானே. அப்படி என்றால் அவனின் மீது இருக்கிற நேசம் தானே அன்புக்குரியவர்களை வெளிப்பட வேண்டும். அவனின் மீது இருக்கிற நேசம் தானே வெளிப்பட வேண்டும். என்னுடைய மனைவி வெளியிலே போகிற பொழுது அலங்காரமாக ஆடை அணிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். அந்நிய ஆண்களுக்கு கவர்ச்சியாக தெரிகிற ஆடை அணிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள், என்னை நிர்பந்திக்கிறாள். ஆனால் என்னுடைய ரப்பு அதை தடுத்திருக்கிறான். அவன்தான் இந்த மனைவியை தந்தவன், அவன்தான் இந்த மனைவியோடு சந்தோஷமான வாழ்க்கையை தந்தவன். அவன் நினைத்தால் நினைத்த இடத்தில், நினைத்த மாத்திரத்தில், நினைத்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை பறித்துக் கொள்வான். அது அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். அவன் தண்டனை பிடுங்கி எடுத்தால் அவன் செய்வதை யாரும் கேட்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது எந்த மனைவியின் மீது போன்ற பாசத்தின் காரணமாக அல்லாஹ்வினுடைய அன்பை நான் புறக்கணிக்கிறேனோ, அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் என்னுடைய மனைவியினுடைய அன்பை விட அல்லாஹ்வுடைய பாசத்தை முற்படுத்தினால், அல்லாஹ்வுடைய நேசத்தை முற்படுத்தினால் அல்லாஹ் எனக்கு இந்த பூமியில் வாழ்வளிப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்கிறார்கள். முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு செய்தி கடைசியாக உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிக்கிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நேசிக்கிற ஆத்மாக்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை நேசிக்கிற அந்த அழகிய ஆத்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹ்வும் நேசிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுக்காக அத்தனையும் செய்கிற அந்த ஆத்மாக்களை அல்லாஹ் நேசிப்பான். அல்லாஹ் நேசித்து விட்டால் உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொல்கிறார்கள், நான் ஒரு அடியானை நேசித்து விட்டால், அல்லது அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் தன்னுடைய வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து சொல்லுவானாம், ஜிப்ரீலே, இன்னாருடைய மகன் இன்னார், இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன், நீயும் அவரை நேசித்து விடு என்று சொல்லுவான். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை நேசிப்பார்கள். நேசித்து விட்டு மலக்குகளுடைய சபைக்கு வந்து சொல்லுவார்கள், அல்லாஹும் நானும் இந்த மனிதரை நேசிக்கிறோம், நீங்களும் அவனை நேசித்து விடுங்கள் என்று முழு மலக்குகளிடத்திலும் சொல்லுவார். இப்பொழுது முழு மலக்குகளும் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மனிதனின் மீதான அன்பை, நேசத்தை, பாசத்தை இந்த முழு உலகில் உள்ள மனிதர்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் போடுவான். அன்புக்குரியவர்களே, இதைவிட வேற என்ன பாக்கியம்? அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வின் மலக்குமார்களுடைய நேசம், அத்தனை பேருடைய நேசமும் இறங்குகிற அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை விட இந்த பூமியில் எதை சாதித்து விட போகிறோம்? எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை ஆழமாக நேசிப்போம். அல்லாஹ்வை நேசிக்கிற அழகிய ஆத்மாக்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அந்த நேசம் இருக்கிற பொழுது வணக்க வழிபாடுகளில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஆறுதல் இருக்கும். அல்லாஹ்வுக்காக வாழ்வோம், அல்லாஹ்வுக்காக மரணிப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அவனுக்கானவர்கள், அவனிடத்தில் செல்ல இருப்பவர்கள். எல்லாம் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்டு அவன் விரும்பக்கூடிய நல்ல ஆத்மாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அக்ஸா